இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு அற்புதத்தை கூட நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 49, 50வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவஜனமே, இயேசு மறுபடியும் கானாவூருக்கு அவர் வரும்பொழுது அங்கே ஒரு ராஜாவினுடைய மகனுக்கு மிகவும் கொடிதான ஒரு வியாதி, ஜுரம் அவனை தாக்கி கொண்டிருந்தது. மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது அந்த மனிதன் எப்படியாவது தன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் பாரத்தோடு இருக்கிற சமயத்திலே இயேசு அவர் இருக்கிற பகுதிக்கு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இயேசுவின் அண்டையிலே வந்து, எப்படியாகிலும் இயேசுவே என் வீட்டிற்கு வர வேண்டும், என் மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறான், வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்று சொல்லி கலங்கி நின்றதை இயேசு கண்டு, நீ போகலாம், நீ வீட்டிற்கு போவதற்கு முன்னே உன் மகன் சொஸ்தமடைவான் என்று சொன்ன வார்த்தையை இந்த மனிதன் விசுவாசித்து வீட்டிற்கு போகிற வழியிலே எதிர்கொண்டு வந்தவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மகன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி சொன்ன காரியத்தை இந்த ராஜா அறிந்து கொண்டார். அப்பொழுது அவர் நினைக்கிறார், எப்பொழுது என் மகன் சொஸ்தமானான்? இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் நேரத்திலே, 7ஆம் மணி நேரத்திலே உன்னுடைய மகன் சொஸ்தமானான் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை கண்டபொழுது இயேசு சொன்னது உண்மைதான், அந்த இயேசு சொன்ன வார்த்தையினால என் மகன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி விசுவாசித்தான். என் அன்பு தேவஜனமே, நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிப்பது மாத்திரமல்லாமல் உங்கள் வியாதியையும் இயேசு குணமாக்குவார். அப்பேற்பட்ட விடுதலையை இயேசுவினிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.